வெல்கம் டு ஆல். அண்ட் இன்னைக்கு எல்சிசி டோர்னமெண்ட்டோட ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம் பார்க்க போகிறோம். அண்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம் மீன்ஸ் இன்னைக்கு ஒரு செமிஃபைனல். அண்ட் எல்சிசி டோர்னமெண்ட் நடத்துகிற முதல் செமிஃபைனல் வேறு. அண்ட் யார் யார் மோதுறாங்க பார்த்தீங்கன்னா சன்லைட் அண்ட் கேசிசி மோதுறாங்க. அண்ட் ரெண்டு டீமும் 3 ரவுண்ட் வின் பண்ணி இவ ஃபைனல் டிசைடட் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. அன்றைக்கி வின் பண்ணுறவங்க ஜூலை 12 ஃபைனல் விளாடுவாங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லோக்கலில் விளாட்ற கார்க் பால் விளாட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் நாங்கள் மென்மேலும் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டை வெறும் சிறப்பாக நடத்தலாம். அண்ட் அண்ட் மேலும் எல்சிசி டீமோட அப்டேட்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலிபுத்தூர், கம்மாப்பட்டி, பெரியவள கம்மா, தரம்சாலா ஸ்டேடியமில் நடக்குது. அண்ட் இப்போது டாஸ் டைம்குள்ளே போகலாம். சன்லைட் டாஸ் கேட்குறாங்க. அண்ட் கேசிசி டாஸ் ஒன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேட்சையும் வின் பண்ணுவாங்களான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இப்போது நம்ம டோர்னமெண்ட்டை பற்றி ரிவ்யூ கேட்க போகிறோம் ரெண்டு டீம்கிட்டையும். இப்போ எல்சிசி பசங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க, ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க. இப்போ செமிஃபைனல் 1 நடக்க போகுது. இப்போ இதில் ஸ்பெஷல் என்னென்னா ஃபஸ்ட் டைமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் வீடியோ எடுத்து அதை லைவாக யூடியூப்பில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் புதுசாக இருக்குது, பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி மற்ற எல்லா டீமும் பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் என்ன அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நிறையா டீம் வருவாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு என்னோட சார்பில் பாராட்டு. உங்கள் வீடியோ போகிறதுனால அத்தியோரத்தில் இத்தனை டீம் விளாட்றாங்களா அப்படின்னு மேட்ச் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கேசிசி பார்த்தீங்கன்னா டாஸ் ஒன் பண்ணி ஃபீல்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. விளாண்ட 3 கேமுமே ஃபீல்ட் ஃபஸ்ட் தான் பண்ணாங்க. அதே தான் செமிஃபைனலுக்கு இப்போ ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 கேமுமே பார்த்தீங்கன்னா லோ டார்கெட் செட் பண்ணி ஈஸியாக சேஸ் பண்ணாங்க. அண்ட் அதே தான் இந்த மேட்ச் ஃபாலோ பண்ணுவாங்களாம் பார்க்கலாம். அண்ட் இங்கே கேசிசி எல்சியோட முதல் செமிஃபைனலில் உள்ள களமிறங்குறாங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் கார்க் பால் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் டீமுக்கோ ஷேர் பண்ணி எங்கள் டோர்னமெண்ட்டுக்கு கமெண்டில் ரிவ்யூ கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டை நாங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் ரிவ்யூ கொடுங்க, என்ன நல்லா பண்ணியிருக்கணும் ரிவ்யூ கொடுங்க. கண்டிப்பாக ஓப்பனிங் பேட்டர்ஸ் களம் இறங்குறாங்க. ஓப்பனிங் பேட்டர்ஸ் செல்வம், திருப்பதி அண்ட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு ரைட் ஆர்ம் காம்பினேஷனில் இறங்குறாங்க. அண்ட் இந்த பக்கம் சன்லைட் பார்த்தோன்னா எல்லா மேட்சுமே பேட்டிங் ஃபஸ்ட் தான் பண்ணாங்க. அண்ட் சன்லைட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டோட்டல் செட் பண்ணி அது நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. அண்ட் ரெண்டு டீமுமே அவங்களோட சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. வழக்கம் போல் சன்லைட்டுக்கு பேட்டிங் அமைஞ்சிருக்கு, வழக்கம் போல் கேசிசிக்கு ஃபீல்டிங் அமைஞ்சிருக்குது. அன்றைக்கி டீம் மீட்டிங். அண்ட் கேசிசியை பொறுத்த வழக்கம் போல் முதல் ஓவர் ராம்குமார். அண்ட் சன்லைட் பொறுத்தவரை ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் திருப்பதி. முதல் ஓவரில் ஒரு குயிக் சிங்கிள்கான முயற்சி, பட் ஓடவில்லை. ஒரு டாட்-பால். ஓவரோட இரண்டாவது பந்து. ஒரு டாஸ் டெலிவரி தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு பவுண்டரி. முதல் பவுண்டரியை பதிவு பண்ணுறாங்க சன்லைட். நல்ல ஒரு ஷாட். அகைன் பவுண்டரிக்கான வாய்ப்பா, பட் ஃபீல்டர் கையில். ஒரு டாட்-பால். அண்ட் கேசிசி இந்த பார்ட்னர்ஷிப்பை எவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இங்கே ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் செல்வம், ராம்குமார் வர்சஸ் செல்வம், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். லெக் சைட் போட்ட பந்து, ஒரு லெக் ப்ரைஸ், குயிக் சிங்கிள்.
அண்ட் சன்லைட் பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிங் சைடு அவங்க ஓப்பனிங் பேட்டர்ஸ் தான் மிகப்பெரிய பலமை. அண்டு கேசிசி அவங்களோட அந்த பேட்டிங்கு நல்ல ஒரு பந்து. பட் இங்கே ஒரு ஒரு எட்ஜ், ஒரு பவுண்டரி. முதல் ஓவரில் 2 பவுண்டரிகள் அடிச்சிருக்காங்க. ஓவர் முடிவில் 11-0. அண்ட் இரண்டாவது ஓவர் வீச பவுலர் மணி லெக் சைட் போட்ட பந்து, ஒரு லெக் பைஸ், ஒரு சிங்கிள். அவரோட இரண்டாவது பந்து நல்ல ஒரு டெலிவரி, ஒரு குவிக்கெட் டெலிவரி, ஒரு டாட் பால். அகைன் நல்ல டெலிவரி, அகைன் டாட் பால். அகைன் நல்ல டெலிவரி, பட் ஒரு வைட் டெலிவரி, அகலப்பந்து. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட்டு 3 பால்ஸ் பவுலருக்கு அமைஞ்சிருக்குது. பட் இங்கே ஒரு பவுண்டரி, நல்ல ஒரு ஷாட், கேப்பில் போயிருக்குது. நல்ல ஒரு டைமிங், பவுண்டரி ப்ளஸ் இங்கே ஒரு கிரீஸ் நோ பால், ஒரு ஃப்ரீ கிட் டெலிவரி, லெக் சைட் போட்ட பந்து. இங்கே ஒரு எட்ஜ் ஃப்ளிப் பண்ண ட்ரை பண்ணாரு, பட் இங்கே ஒரு எட்ஜ் வந்திருக்கு, இது ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. பட் இருந்தாலும் ஒரு ஃப்ரீ கிட் டெலிவரி, சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. இங்கே ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி, பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணியிருக்காரு அண்ட் கீப்பரும் மிஸ் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு குயிக் சிங்கிள். பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணியிருக்காரு, கீப்பரும் மிஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் ஒரு குயிக் சிங்கிள் எடுத்திருக்காங்க. அவரோட கடைசி பந்து நல்ல ஒரு பந்து, நல்ல ஒரு கம்பேக். ஓவர் முடிவில் 20-0. அண்ட் மூணாவது ஓவர் போட பவுலர் அருண். அண்ட் முதல் பந்திலேயே ஒய்டோட தொடங்கியிருக்காரு. அண்ட் கேட்சுக்கான வாய்ப்பா, பட் இங்கே கொஞ்சம் முன்னாடி விழுந்துருக்குது, கேப்லேயும் போயிருக்குது. இங்கே ஒரு குயிக் சிங்கிள். இங்கே ஒரு ஷார்ட் டெலிவரி, லெக் சைட் சொல்லட்டி விட்டுருக்காரு. பந்தில் வேகம் இல்லை, 2க்கான வாய்ப்பு, ஒரு 2 ரன்ஸ். நல்ல ஒரு பந்து, நல்ல ஒரு பவுன்சர். அகைன் நல்ல டெலிவரி, அகைன் டாட் பால். ரெண்டு டீமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சன்லைட் பவுண்டரி அடித்தாலும் இவங்க நல்ல டாட் பால் போட்டுட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஒரு ஷார்ட் பால் கேப்பில் போயிருக்குதா, பட் ஃபீல்டர் இருக்காரு கவர்ஸில். இங்கே ஒரு சிங்கிள். அண்ட் ஓவரோட கடைசி பந்து நல்ல ஒரு டாட் பால். பவர் பிளே 2 டீமுக்கும் ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் சன்லைட் பொறுத்தவரை 25 ரன் அடிச்சிருக்காங்க பவர் பிளேயில். நல்ல டாட் பால் போட்டிருக்காங்க கேசிசி. அண்ட் இன்னும் 7 ஓவர்கள் இருக்குது. மினிமம் டார்கெட் 19 இருந்தால் தான் சன்லைட்டுக்கு ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடியும். கேசிசி பார்த்தீங்கன்னா இதுவரைய விக்கெட்ஸ் கம்மியாக லாஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க ஈஸியாக. அண்ட் இன்னிங்ஸையுமே சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க செகண்ட் இன்னிங்ஸை. இங்கே ஒரு பவுல்ட், முதல் பந்திலேயே விக்கெட் எடுக்காரு பவுலர் மணி. தன்னோட 2வது ஓவரில் முதல் பந்திலே விக்கெட் எடுத்திருக்காரு. பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கலனாலும் ஏரியாக விக்கெட்டை தூக்கியிருக்காங்க. அண்ட் இங்கே நியூ பேட்ஸ்மேன் வைரம். அண்ட் ஒரு ஒயிட் டெலிவரி, அண்ட் ஆஃப் சைட் போட்ட பந்து, ஒரு டாட் பால், நல்ல ஒரு பந்து. நல்ல டெலிவரி, லெக் சைட் போட்ட பந்து, ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. அண்ட் அகெயின் பேட்ஸ்மேன் செல்வம் ஆன் ஸ்ட்ரைக். மணி வர்சஸ் செல்வம். லெக் சைட் போட்ட பந்து, ஒரு ஒயிட் டெலிவரி. அண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் நிறையா போட்டிருக்காங்க 3 ஓவரில். 5க்கு மேலே எக்ஸ்ட்ராஸ் போட்டிருக்காங்க.
அண்ட் அகைன் லெக் சைட் ஒயிட் போட்ட பந்து, பட் நல்லா ஃப்ளிப் பண்ணியிருக்காரு கேப்பில். முதல் பவுண்டரியை பதிவு செய்கிறாரு பேட்ஸ்மேன் செல்வம். நல்ல ஒரு ஷாட், பால் வந்த வேகத்தில் அடித்தார், பட் ஒரு ஒயிட் டெலிவரி, ஆனால் அடிச்சிட்டாரு. ஒரு பவுண்டரி. அவரோட கடைசி 2 பந்து. அகைன் லெக் சைட் போட்ட பந்து, அகைன் ஒய்டு. 6+ ஒய்டுக்கு மேலே போட்டுடுறாங்க. எவ்வளோ இம்பேக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ஒரு ஷார்ட் பால் ஆஃப் சைட் போட்ட பந்து, பட் ஃபீல்டர் இருக்காரு. ஒரு சிங்கிள். ஓவரோட கடைசி பந்து. பேட்ஸ்மேன் வைரம் ஆன் ஸ்ட்ரைக். மணி வர்சஸ் வைரம். அண்ட் லெக் சைட் போட்ட பந்து ஒரு சிங்கிள், பட் 2க்கான வாய்ப்பு இருக்குதா? பட் சிங்கிளோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஓவரோட முடிவில் 35க்கு 1. நல்ல ஒரு டீசென்ட் ஸ்கோர் அண்ட் பவுலிங்கும் நல்லா போட்டிருக்காங்க. அண்ட் அகைன் பவுலர் அருண். முதல் பந்தை டாட் பால். அகைன் ஷார்ட் டெலிவரி, பட் லாங் ஆஃபில் அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். அன்றைக்கி ஒரு மிஸ்ஃபீல்ட். 2 ரன் ஓடிட்டாங்க. அண்ட் அகைன் ஒரு ஒயிட் டெலிவரி. பேட்ஸ்மேன் ஃபுல்லாக லெஃப்ட் திரும்பாத காரணத்தினால் ஒரு ஒயிட் கொடுத்துருக்காரு அம்பையர். நீங்கள் ஒரு குயிக் சிங்கிளுக்கான வாய்ப்பு, பட் டாட் பால். நல்ல ஒரு பந்து, பட் இங்கே கேப்பில் போயிருக்குது, பட் ஃபீல்டர் இருக்காரு. ஒரு சிங்கிள். அண்ட் அகைன் பேட்ஸ்மேன் செல்வம் ஆன் ஸ்ட்ரைக். அண்ட் அகைன் ஒரு ஒயிட் டெலிவரி. 10 கிட்ட எக்ஸ்ட்ராஸ் ஒயிட்லேயே வந்திருக்குது ரன். எக்ஸ்ட்ராஸ் இல்லைனா ஸ்கோர் 29ல் தான் இருந்திருக்கும். பட் அகைன் ஒரு ஒயிட் டெலிவரி. பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ்லேயே ரன் கொடுத்துட்ருக்காங்க. எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். அன்றைக்கி ஒரு ஃபுல் டாஸ் லெக் சைட் போட்ட பந்து, பட் ஃபீல்டர் இருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டு. ஒரு சிங்கிள். ஓவரோட கடைசி பந்து. பேட்ஸ்மேன் வைரம் ஆன் ஸ்ட்ரைக். அருண் வர்சஸ் வைரம். தூக்கி அடிச்சிருக்கிறாரு, பட் கேட்சுக்கான வாய்ப்பா? பட் இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. பட் நல்லா ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் ஒரு பவுண்டரி. ஓவரோட முடிவில் 46க்கு 1. அண்ட் நியூ பவுலர் பிரதீப். நல்ல ஒரு கட், பட் பாலில் வேகம் இல்லை. இங்கே ஒரு 2க்கான வாய்ப்பு. 2 ரன்ஸ் ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு பந்து, பட் இங்கே ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாம். ட்ரை பண்ணார், பட் முடியலை பிடிக்க பவுலர். ஒரு 2 ஓடி இருக்காங்க. குட் ரன்னிங். அகைன் நல்ல பந்து. போல்டு மிஸ் ஆகிருக்கு. அகைன் நல்ல டெலிவரி. டாட் பால். ஃபஸ்ட் 2 பால் 2 கொடுத்தாரு, பட் அகைன் 2 பால் டாட் பண்ணியிருக்காரு. அகைன் நல்ல பந்து, பட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் முன்னாடி ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்குது, பட் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஒரு பவுண்டரி. தேவையான பவுண்டரி. 4 ரன்கள். அண்ட் ஓவரோட கடைசி பந்து. அகைன் நல்ல பந்து. ஒரு குயிக் சிங்கிளுக்கான வாய்ப்பு, ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா? பட் குட் ரன்னிங். ஓவரோட முடிவில் 55க்கு 1. அண்ட் நியூ பவுலர் ஆகாஷ். ஒரு ஷார்ட் டெலிவரி, கேட்சுக்கான வாய்ப்பா? பட் இங்கே ஒரு மிஸ் பண்ணியிருக்காங்க கேட்சை. ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஆகாஷ் வர்சஸ் வைரம். அகைன் ஷார்ட் டெலிவரி, பட் மறுபடியும் கேட்சுக்கான வாய்ப்பா? பட் அகைன் மிஸ் பண்ணியிருக்காங்க. கொலாப்ஸ் நடந்திருக்கீங்க. அகைன் விக்கெட் மிஸ் பண்ணியிருக்காங்க.
எவ்வளோ வரைய போதும் பார்க்கலாம். நல்ல டெலிவரி, பட் ஃபீல்டர் கையில். ஒரு 2க்கான வாய்ப்பாக மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காரு. 2 ரன் ஓடி இருக்காங்க. ஈஸி 2 ஓடி இருக்காங்க. குட் ரன்னிங். அண்ட் 3 பந்து இருக்கின்றது இன்னும் ஓவர். நல்ல டெலிவரி, பட் கேப்பில் போயிருக்குது பட் பாலில் வேகம் இல்லை. அகைன் 2க்கான வாய்ப்பா. அகைன் 2 ரன் ஓடி இருக்காங்க. கேட்சை 2 கேச்சஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. கேட்சா மேட்சாக பார்க்கலாம். ஓவரோட 3வது ஷார்ட் பால் பேட்ஸ்மேன் நல்லா வாங்கி அடிச்சிருக்காரு வெளியில். ஒரு 6 இன்னிங்ஸோட முதல் 6 பதிவு செய்கிறாரு பேட்ஸ்மேன் செல்வன். நல்ல ஒரு ஷாட். கேட்ச் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது இங்கே. நல்ல ஒரு ஷாட். லெக் சைட் போட்ட பந்து, பட் ஃபீல்டர் கையில். அகைன் 2க்கான வாய்ப்பா, பட் சிங்கிள். ஓவரோட முடிவில் 68க்கு 1. பட் கேட்சை மிஸ் பண்ணனால ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அகைன் ஷார்ட் டெலிவரி. நல்ல ஒரு ஷாட். கேட்சுக்கான வாய்ப்பா, பட் வெளியில் போயிருக்குது. இன்னிங்ஸோட 2வது 6 இங்கே நோபால் கேட்குறாங்க. பட் அம்பையர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் நோ பால் இல்லை. நல்ல கம்பேக் டெலிவரி, பட் குயிக் சிங்கிள்கான வாய்ப்பு, ரன் அவுட்கான வாய்ப்பும் கூட. ஒரு டாட் பால். லெக் சைட் போட்ட பந்து, ஒரு ஒயிட் டெலிவரி, பட் இங்கே ஒரு மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பவுண்டரியும் கூட. 5 ரன்ஸ் கிடச்சிருக்குது. அண்ட் மேட்ச் மொத்தமாக சன்லைட் பக்கம் திரும்பி இருக்கு. முதல் இன்னிங்ஸ் 7 ஓவருக்கு 10 ரன் ரேட் மேலே இருக்கிறாங்க. அந்த அகைன் லெக் சைட் போட்ட பந்து 4க்கான வாய்ப்பா, பட் பாலில் வேகம் இல்லை. இங்கே ஒரு 2க்கான வாய்ப்பு, பட் இங்கே ஒரு சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. இல்லை ஒரு பந்து, ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு, ரன் அவுட். டைரக்ட் கிட். 2வது விக்கெட்டை எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு டாஸ் பந்து, நல்ல கேப்பில் போயிருக்குதா, பட் ஃபீல்டர் இருக்காரு. பாலில் வேகம் இல்லை, பட் சரியாக கனெக்ட் ஆகலை பேட்ஸ்மேனுக்கு. நீங்கள் ஒரு சிங்கிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன் சக்தி. ஒரு டாட் பால். ஓவரோட முடிவில் 81க்கு 2. அந்த அகைன் இங்கே ஒரு நல்ல ஹிட் பண்ணியிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா, மறுபடியும் கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 3 கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேன்ஸ்க்கு. நல்ல ஒரு பந்து, ஆஃப் சைட் போட்ட பந்து, ஒரு டாட் பால். அகைன் நல்ல டெலிவரி. ஃபீல்டர் தூரத்தில் இருக்காரு. 2க்கான வாய்ப்பா, பட் ஒரு சிங்கிள். பேட்ஸ்மேன் சக்தி ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு ஹிட்டர். நல்ல ஒரு ஷாட். வெளியில் தூக்கி அடிச்சிருக்காரு, பட் இங்கே டிஸ்டன்ஸ் இல்லை. ஒரு பவுண்டரி. 2வது பந்திலே பவுண்டரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பால், நல்ல ஒரு ஷாட், பட் ஃபீல்டர் கையில். பட் இங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட். 2 ரன்ஸ் ஓடி இருக்காங்க, பட் இங்கே ஒரு ரன் அவுட்கான வாய்ப்பா, நாட் அவுட். அவரோட கடைசி பந்து, நல்ல ஒரு ஸ்லோயல் டெலிவரி, பட் ஃபீல்டர் கையில். அகைன் 2க்கான வாய்ப்பா, பட் ஒரு சிங்கிளோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஓவர் முடிவில் 91க்கு 2. அண்ட் ஆல்மோஸ்ட் ரன் ரேட் 10க்கு மேலே வந்துச்சு. அண்ட் கடைசி ஓவர் கூட பவுலர் ஆகாஷ். ஒரு டாட் டெலிவரி. இங்கே ஒரு நல்ல ஒரு ஷாட். வெளியில் போயிருக்குதா, டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெளில போயிருக்குது. 6. முதல் 6 ரிஜிஸ்டர் பண்ணுறாரு சக்தி. அண்ட் இன்னிங்ஸோட இது 3வது 6. இன்னும் 4 பந்து பாக்கி இருக்குது.
நல்ல ஒரு ஸ்லோ டெலிவரி. பட் 2க்கான வாய்ப்பா? 2 ரன்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, ஓடிட்டாங்க. இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு வேறு. அண்ட் இன்னும் 3 பந்து பாக்கி இருக்குது. டார்கெட் 110 கிட்ட செட் பண்ணுவாங்களாம் பார்க்கலாம். நல்ல ஒரு பந்து, ஒரு டாட் டெலிவரி. கடைசி 2 பந்துகள். நல்ல ஒரு ஷாட். பட் தரையிலே போயிருக்குது. ஃபீல்டர் இருக்காரு. நல்ல ஒரு ஸ்டாப். பட் ஒரு 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க. ஈஸி 2 ஓடி இருக்காங்க. அண்ட் இன்னிங்ஸோட கடைசி பந்து. நல்ல ஒரு ஷாட். டிஸ்டன்ஸ் இருக்குதா? பட் ஃபீல்டர் கையில். இந்த டைம் மிஸ் பண்ணாமல் பிடிச்சிருக்காங்க. பட் கடைசி பந்து பிடிச்சிருக்காங்க. முதலே பிடிச்சிருந்தாங்கன்னா ரன்ஸ் நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா 15 எக்ஸ்ட்ராஸ் ஆல்மோஸ்ட் வந்திருக்கும். அண்ட் பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி அமையுதுன்ட்டு. அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 102. 60 பாலுக்கு 102 ரன்கள் தேவை கேசிசி வின் பண்ண. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் சன்லைட் ஃபீல்டிங் களம் இறங்குறாங்க. அண்ட் 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சுமே நல்லா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க டோட்டல்ஸை. அண்ட் இந்த மேட்ச் அதுவும் அதிகமான ஒரு டோட்டல் வச்சுருக்காங்க. அண்ட் இதையும் டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். அண்ட் கேசிசியை பொறுத்தவரை நல்ல பேட்டிங் டெப்த் இருக்குது. பட் இங்கே யாரோட ஸ்ட்ரீக்கை யார் பிரேக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சன்லைட் கேசிசியோட சேசிங் ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். கேசிசி சன்லைட்டோட டிஃபெண்டபிளை பிரேக் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். அன்றைக்கி ஹடல்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேசிசியை வழக்கம் போல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இந்து அண்ட் அஜய். அதில் ஒரு ஹிட்டர் அஜய் அண்ட் கிளாசிக் பிளேயர் இந்து. அண்ட் டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே பேட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் விக்கெட் விட்டாலும் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு பிளேயர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் பண்ணிங்க. அண்ட் இங்கே இன்னிங்ஸோட முதல் பந்து பவுலர் பிரதீப் லெக் சைட் போட்ட பந்து. ஃபீல்டர் கையில் ஒரு சிங்கிள். அண்ட் பேட்ஸ்மேன் அஜய் ஆன் ஸ்ட்ரைக். பிரதீப் வாசஸ் அஜய். லெக் சைட் போட்ட பந்து. பட் ஒரு வைட் டெலிவரி. போன மேட்ச் ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாரான்னு பார்க்கலாம். அண்ட் ஒரு நல்ல டெலிவரி. ஒரு டாட் பால். இங்கே ஒரு ஹிட் பண்ணியிருக்காரு. பட் ஃபீல்டர் இருக்கிறாங்க. இங்கே ஒரு கேட்ச், ஒரு ஈஸி கேட்ச். முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க கேசிசி. அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட்னு கூட. கிளாசிக் பிளேயர் இந்து விக்கெட்டை இழக்கிறாரு. பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி மூலியமாகவே ஸ்கோரை கொண்டு வருவார். பட் அவர் ஒரு விக்கெட்டை இழக்கிறாரு இன்னைக்கு. அண்ட் நியூ பேட்ஸ்மேன் ஆகாஷ். அண்ட் அகைன் இங்கே ஒரு விக்கெட். 2 டெலிவரிஸ், 2 விக்கெட்ஸ். அண்ட் 2 மெயின் விக்கெட்ஸ் டவுன் பண்ணியிருக்காங்க கேசிசி. பவர் பிளே முதல் ஓவரிலேயே 2 விக்கெட் வீழ்த்தியிருக்காங்க சன்லைட். அண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ சன்லைட் பக்கம் தான் சாஞ்சிருக்குது. அண்ட் நியூ பேட்ஸ்மேன் மணி நல்ல ஒரு ஷாட். பட் அங்கே ஃபீல்டர் கையில். பட் இங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட். அவரோட கடைசி பந்து. டாட் பால். ஓவரோட முடிவில் 6-2. நல்ல ஒரு டெலிவரி. லெக் சைட் போட்ட பந்து. இங்கே ஒரு குவிக் சிங்கிளுக்கான முயற்சி. பட் ஓடவில்லை. ஜெய் ஆன் ஸ்ட்ரைக். அன்றைக்கி ஒரு வைட் டெலிவரி. செகண்ட் ஓவர் போடுற பவுலர் ஹரி. அகைன் ஒரு வைட் டெலிவரி. அண்ட் சன்லைட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்ததுக்கு ஈக்குவலாக ஒரு வைட் போட்டுட்ருக்காங்க பவர் பிளேயில். இங்கே ஒரு ஷார்ட் பால், ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. இங்கே ஒரு ஈஸி கேட்ச்.
3வது விக்கெட் இழக்கிறாங்க கேசிசி. அன்றைக்கி ஒரு ஹிட்டிங் பேட்ஸ்மேன் அஜய் விக்கெட்டை இழக்கிறாரு. 2வது ஓவரிலே 3 விக்கெட் டவுன் பண்ணியிருக்காங்க. அகைன் சன்லைட் பக்கம்தான் மேட்ச் போயிருக்குது. பட் இருந்தாலும் கேசிசியில் பேட்டிங் டெப்த் இருக்குது, பார்க்கலாம். அண்ட் கடைசி 3 மேட்ச் 2 விக்கெட் மேலே போகவே இல்லை கேசிசிக்கு. முதல் முறையாக 3 விக்கெட்டை இழந்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் சங்கர் டாட் பால், லெக் சைட் போட்ட பந்து சரியா பிக் பண்ணல. ஒரு டாட் டெலிவரி. ஓவரோட முடிவில் 7-3. அகைன் பவுலர் பிரதீப் அண்ட் ஒய்டோட ஆரம்பிச்சிருக்காரு முதல் பந்தை. பேட்ஸ்மேன் பாபு ஆன் ஸ்ட்ரைக். ஒரு நல்ல ஒரு ஷாட் தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு. இங்கே ஒரு பவுண்டரி. முதல் பவுண்டரியை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க கேசிசி. அண்ட் பேட்ஸ்மேன் மணி மூலியமாக வந்திருக்குது. அண்ட் லெக் சைட் போட்ட பந்து அகைன் ஒரு பவுண்டரி. 2வது பவுண்டரி அடிக்காரு பேட்ஸ்மேன் மணி. இரண்டு பந்தில் 2 பவுண்டரி. அகைன் ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பா. பட் இங்கே ஒரு கேட்ச், ஒரு விக்கெட். நல்ல ஒரு கம்பேக். 4th விக்கெட்டை டவுன் பண்ணுறாங்க. அண்ட் அகைன் ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க. 4 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க சன்லைட். அண்ட் மேட்சை திரும்ப ஓவருக்கு ஓவர் அவங்க பக்கம் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பட் இன்னும் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் சங்கர் இருக்கிறாரு. பட் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக சங்கர் முதல் டைம் பேட்டிங் இறங்கியிருக்காரு இந்த மேட்ச். பட் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். மேட்ச் எங்கே வரை கொண்டு போகிறாருன்னு பார்க்கலாம். அன்றைக்கி நியூ பேட்ஸ்மேன் பிரதீப் வாசஸ் பிரதீப். ஃபீல்டர் கையில் ஒரு சிங்கிள். அண்ட் பேட்ஸ்மேன் சங்கர் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு ஷாட்டு கேப்பில் போயிருக்குதா? கேப்பில் போயிருக்குது. 2க்கான வாய்ப்பா. இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு வேற. 2 ரன்ஸ் ஈஸியாக எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஓவரோட முடிவில் 17-19. அண்ட் நியூ பவுலர் அஜய். அகைன் டாட் பால். ஒரு குயிக் சிங்கிள். நல்ல ஒரு பந்து, நல்ல ஒரு பவுன்ஸ் சார். பேட்ஸ்மேன் எதிர்பார்த்ததோட நல்ல பவுன்ஸ் ஆகிருக்குது. இங்கே ஒரு லெக் சைட் போட்ட பந்து, லெக் பைஸ் சிங்கிள். ஒரு குயிக் சிங்கிள். நல்ல ஒரு ஷாட். பட் இங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்டாப், நல்ல ஒரு ஃபீல்டிங். பட் இங்கே ஒரு குயிக் சிங்கிள் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பந்து. ஓவரோட முடிவில் 22-4. அண்ட் பவுலர் மகாலிங்கம். நல்ல ஒரு ஷாட் கேப்பில் போயிருக்குதா? பட் பாலில் வேகம் இல்லை. இங்கே ஒரு 2 ரன்ஸ். நல்ல ஒரு ஷாட் கேட்சுக்கான வாய்ப்பா. பட் கொஞ்சம் முன்னாடியே குத்தி இருக்குது. ஒரு சிங்கிள். மகாலிங்கம் வாசஸ் சங்கர். இங்கே ஒரு குயிக் சிங்கிள்கான முயற்சி கேப்பில் போயிருக்குது. 2 ரன்ஸ் ஓடிருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங். அண்ட் அகைன் பட் ஒரு டாட் பால். பேட்ஸ்மேன் சங்கர் இன்னும் ஒரு பவுண்டரி தொடங்கலை. நல்ல ஒரு ஷார்ட் பால். பட் இங்கே ஒரு வைட்.
நல்ல ஒரு ஷாட் கேப்பில் போயிருக்குதா, பட் ஃபீல்டர் இருக்கிறாரு. ஒரு 2க்கான வாய்ப்பா, ஒரு சிங்கிளோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஓவரோட கடைசி பந்து. நல்ல ஒரு ஷாட், பட் ஃபீல்டர் இருக்காரு. 2க்கான வாய்ப்பா, சிங்கிளோட என் பண்ணியிருக்காங்க. ஓவரோட முடிவில் 30க்கு 4 அண்ட் இன்னும் 30 பந்துகளில் 72 ரன்கள் தேவை. ஓவருக்கு 14 ரன்கள் அடிக்க வேண்டியது இருக்குது. பட் இங்கே ட்ரை பண்ணுறாங்க, பட் இங்கே முடியலை. பேட்டில் பட மாட்டேங்குது. இங்கே ஒரு லாங் ஆனுக்கு அடிச்சிருக்காரு, பட் இங்கே ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டும்தான். 27 பந்துகளில் 71 ரன் தேவை. ஆல்மோஸ்ட் சன்லைட் வின் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். பேட்ஸ்மேன் சங்கர் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. இங்கே ஒரு பவுண்டரி கவர்ஸில் தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்டரி, முதல் பவுண்டரி ரெஜிஸ்டர் பண்ணுறாரு சங்கர். அண்ட் பவுலர் சக்தி ஏன் இறங்கி போய் அடிக்க ட்ரை பண்ணாரு, பட் நல்ல ஒரு பந்து. லாங் ஆஃப் பேருக்கு ஒரு சிங்கிள். நல்ல ஒரு ஷாட் கேப்பில் போயிருக்குது, பட் ஃபீல்டர் கையில். இங்கே ஒரு சிங்கிள். அண்ட் இன்னும் 24 பந்துகளுக்கு 65 ரன்கள் தேவை. ஓவருக்கு 20 ரன்கள் தேவை. பாலுக்கு 4 ரன்கள் தேவை. அண்ட் ஆல்மோஸ்ட் சன்லைட் வின் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம், சிக்ஸர் அடித்தா தான் வின் பண்ண முடியும். அண்ட் 22 பந்துகளில் 10 சிக்ஸர்கள் தேவை. இல்லை என்றால் 22 பந்துகளில் 15 ஃபோர்கள் தேவை. பட் இங்கே போகிற நிலைமையை பார்த்தா பவுண்டரி சிக்ஸருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இங்கே ஒரு விக்கெட், ஒரு ஈஸி கேட்ச். பேட்ஸ்மேன் பிரதீப் தன்னோட விக்கெட்டை இழக்கிறாரு. 5 விக்கெட்ஸ் டவுன் ஆகிருக்குது. அண்ட் 21 பந்துகள் இருக்குது. 21 பந்துகளில் 63 ரன்கள். நியூ பேட்ஸ்மேன் மணி அண்ட் பவுலர் முகாலிங்கம். அண்ட் நவ் பேட்ஸ்மேன் சங்கர் ஆன் ஸ்ட்ரைக். பவுண்டரி சிக்ஸர் ட்ரை பண்ணுறான்னு பார்க்கலாம். நல்லா அடிச்சிருக்காரு. இங்கே ஒரு பவுண்டரி, இரண்டாவது பவுண்டரியை தொடங்கியிருக்காரு பேட்ஸ்மேன் சங்கர். அவரோட கையில் தான் மேட்ச் இருக்குது. இங்கே ஒரு நல்ல ஒரு ஷாட் வெளியில் போயிருக்குதா, வெளியில் போயிருக்குது. இங்கே ஒரு சிக்ஸர். மேட்ச் அவர் பக்கம் திரும்ப ட்ரை பண்ணுறாரு. பார்க்கலாம், ட்ரிபிள் சி மேட்ச் மணி ஒரே ஓவரில் மேட்ச் திரும்புதான்னு பார்க்கலாம். அண்ட் இங்கே மணி ஆன் ஸ்ட்ரைக். இங்கே ஒரு சிங்கிள் எடுத்திருக்காரு. இங்கே 2க்கான வாய்ப்பா, 2 ரன் ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங். அண்ட் இன்னும் 17 பந்துகளில் 50 ரன்கள் தேவை. நல்ல ஒரு டெலிவரி, ஒரு டாட் பால். 16 பந்துகளில் 50 ரன்கள் தேவை. நல்ல ஒரு டெலிவரி, லாங் ஆன் போயிருக்குது. ஃபீல்டர் கையில் ஒரு சிங்கிள். 15 பந்துகளில் 49 ரன்கள் தேவை. நல்ல ஒரு ஷாட் கேப்பில் போயிருக்குதா. இங்கே ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு, பட் இங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட். கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. கேட்சா மேட்சான்னு பார்க்கலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட்டு கூட இவர். நல்ல ஒரு பால், ஒரு பவுண்டரி, நல்ல ஒரு டெலிவரி, பட் கீப்பர் தலைக்கு மேலே போயிருக்குது. 13 பந்துகளில் 43 ரன்கள் தேவை. அண்ட் லெக் சைட் போட்ட பந்து, பட் ஹிட் பண்ண ட்ரை பண்ணலை. ஒரு சிங்கிள் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக்கை தக்க வச்சிருக்காரு. 12 பந்துகளில் 42 ரன்கள். நல்ல ஒரு ஷாட் வெளியில் போயிருக்குதா, பட் இங்கே ஒரு ஃபீல்டர் கையில். நல்ல ஒரு கேட்ச், ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க. மறுபடியும் 6 விக்கெட் டவுன். 11 பால்ஸ் இருக்குது. 42 ரன்ஸ் அடிக்கணும். 10 4 வேணும். 6 சிக்ஸர் வேணும். 17% சன்லைட் பக்கம் திரும்பி இருக்கு மேட்ச்.
இன்னும் 30% இருக்குது கேசிசிக்கு வாய்ப்பு. பட் பேட்ஸ்மேன் இருக்காங்களான்னு பார்க்கலாம். பவுண்டரிஸ் அண்ட் ஃபோர்ஸ் அடிக்கிற பேட்ஸ்மேன் இருக்காங்களான்னு பார்க்கலாம். பட் இங்கே ஒரு சிங்கிள். 10 பாலுக்கு 41 ரன்கள் தேவை. 10 பாலுக்கு 10 பவுண்டரிகள். பட் இருந்தாலும் மேட்ச் ட்ரா தான் பண்ண முடியும். பட் இங்கே ஒரு சிங்கிள். 9 பந்துகளே 40 ரன்கள். பட் சிக்ஸர் வருமா? இங்கே ஒரு நோ பால். ஃப்ரீ ஹிட் டெலிவரி. 10 பந்துகளில் 39 ரன்கள். பட் இங்கே ஒரு டாட் பால். இங்கே ரன் அவுட்கான வாய்ப்பு. இங்கே விக்கெட் கொடுத்துருக்காரு. 7th விக்கெட்டை டவுன் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் சன்லைட் வின் பண்ணிட்டாங்க. இன்னும் 9 பந்துகள் இருக்குது இன்னிங்ஸ் முடிய. அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபைனலில் நெருங்கி போயிட்டாங்க. அண்ட் இங்கே ஒரு டாட் பால். அண்ட் ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா முதல் பரிசு 12,000 ப்ளஸ் கப், இரண்டாவது பரிசு 8,000 ப்ளஸ் கப், மூன்றாவது பரிசு 5,000 ப்ளஸ் கப், நான்காவது பரிசு 5,000 ப்ளஸ் கப். அதோடு சேர்த்து 5,001, 8,001, 12,001 மொய் ரூபாய். ஒரு முடிவில் ஒரு விக்கெட். பட் இங்கே மிஸ் பண்ணியிருக்காரு விக்கெட்டை. ஒரு முடிவில் 64க்கு 7. 6 பந்துகள் 38 ரன்கள் தேவை. அண்ட் சன்லைட் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது கேசிசி விளாடுறாங்க. பட் இங்கே ஒரு ஒயிட் டெலிவரி. அண்ட் பவுலர் யூனியன் லெக் சைட் போட்ட பந்து. ஒரு சிங்கிள். அண்ட் இங்கே ஒரு பாய்ஸ் பவுண்டரி. அண்ட் சன்லைட் ஃபைனலிஸ்ட், முதல் ஃபைனலிஸ்டாக போகிறாங்க. ஜூலை 12. இங்கே ஒரு சிங்கிள். நல்ல ஒரு பந்து, லெக் சைட் போட்ட பந்து. பட் ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு. ஒரு டாட் பால். பட் ஒரு குயிக் சிங்கிள். இங்கே ரன் அவுட். எயிட் விக்கெட் டவுன் ஆயிருக்குது. அண்ட் இன்னிங்ஸோட கடைசி பந்து. அண்ட் கேப்பில் போயிருக்குது. ஒரு பவுண்டரி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சன்லைட் 28 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி முதல் ஃபைனலிஸ்டாக போகிறாங்க. செமிஃபைனல் 2ல் வின் பண்ணுற டீம் கூட ஜூலை 12 ஃபைனல் விளாடுவாங்க. செமிஃபைனல் 2 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேம் லவகுசா வர்சஸ் ட்ரிபிள்-சி. அது ஒரு நல்ல கேம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் பவுலர் பிரதீப். ஓப்பனிங்லேயே 2 விக்கெட் தூக்குனாரு முதல் ஓவர்லேயே. ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட்.